எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த வாரம் அரசாங்க டாஸ்க்கு உருப்படாத டாஸ்க்கு தான். திவாகர் ஒரு கானா ராஜ்யம் ஒன்று, தர்பீஸ் ராஜ்யம் ஒன்றுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது கானா வினோத் ஒரு பக்கம், தர்பூசணி ஒரு பக்கம். இதுக்கு ரெண்டையும் ஒன்றா விட்டா தான் விளையாட மாட்டேங்குதுங்க. ஆப்போசிட்டாவது வச்சு பார்ப்போம், விளையாடுதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படி வச்சாலுமே திருப்பி அதே கண்டென்ட் தானுங்க. வித்தியாசமாக என்னங்க வரப்போகுது? ஏதாவது வித்தியாசமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இதில் வியானா வேறு தர்பூசணி கேங்கு. அவரை போய் சைட் அடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு வியானா. அப்புறம் இவங்க விக்ரம் சபரிலாம் வந்து சாதாரண மக்கள் போட்டிருக்கு. திவ்யா சாண்ட்ரா வந்து வினோத் டீமில் இருக்கிற மாதிரி இருக்குது. 2 டீமாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒருத்தர் இந்த டீம், ஒருத்தர் அந்த டீம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறதே தெரியலைங்க. இந்த டாஸ்கே பயங்கர மொக்கையாக தான் போகும். இதில் இவர் பல்லாம் காமிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கன்றாவி இது அழகு வேறு அவங்க ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்க்க ப்ளீஸிங்காகவே இல்லை. பார்க்க நல்லா இருக்க வேண்டாமா? சரியான மொக்கை தான். எப்போயுமே இந்த ராஜா கேரக்டருக்கு ஒரு மொக்கையான ஆளை தான் போடுவாங்க. 6வது சீசனில் ரோபோ அந்த டான்ஸர் ஒருத்தர், அவரை ராபர்ட் டான்ஸரை போட்டிருந்தாங்க. போன சீசனில் ராணவன் நினைக்கிறேன். இந்த சீசனில் இவர் மொக்கையாக தான் யாரையாவது போடுவாங்க. எப்போயுமே இது மொக்கையாக தான் போகும். இந்த தடவை இது மொக்கையாக தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக இவ்வளோ டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறது தான் பொதுவாக சேனலோட வேலை. அவ்வளோதாங்க. அதான் ஃபஸ்ட் ப்ரோமோ சொல்லிக்கிறக்கு ஒன்றும் இல்லை. ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ப்ளேஸில் சாண்ட்ரா, செகண்ட் ப்ளேஸில் திவ்யா, தேர்ட் ப்ளேஸில் பார்வதி இருக்காங்க. கீழே வந்து அரோரா அண்ட் ரம்யா இருக்காங்க. ரம்யா அரோரா யார் போனாலும் நம்மளுக்கு ஓகே தான். ஆனால் ஃபஸ்ட் ப்ளேஸில் சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி இருக்கிறத பார்த்தா இது எப்போவும் போல் நெகட்டிவ் நோக்கி தான் இந்த சீசன் பயணமாக போகும் போல் இருக்குது. பார்க்கலாம் மக்களே. மற்றபடி சொல்கிறக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, மொக்கையாக தான் போகுது. ஏதாவது உருப்படியாக இருந்ததுனா நான் வரேன். தேங்க்யூ.